பள்ளியில் ஆசிரியர் பாடம் நடத்தினார். அது கணக்கு பாடம். கூட்டல் கழித்தல் பற்றி விளக்கினார். ஒரு எண்ணை மற்ற எண்ணிலிருந்து கழிக்க முடியவில்லை என்றால் பக்கத்து எண்ணிலிருந்து கடன் வாங்கி கழி என்றார் ஆசிரியர். மாணவன் கழித்தான். தேர்வில் வெற்றி பெற்றார். ஆசிரியர் சொன்னபடியே வாழ்க்கையிலும் சிலர் கடன் வாங்கியே வாழ்க்கையை கழிக்கிறார்கள். கணக்கு பாடத்தில் பக்கத்தில் கடன் வாங்கி கழிப்பது வெற்றியை தரலாம். ஆனால் வாழ்க்கை கணக்கில் பக்கத்தில் கடன் வாங்கியே காலத்தை கழிப்பது நிம்மதியை சீர்குலைக்கும். வாழ்க்கையில் நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் வாழ வேண்டும். அது தவிர்க்க முடியாததுதான். அதேபோல் ஒருவர் மற்றவரிடம் கடன் வாங்குவதும் தவிர்க்க முடியாத ஒன்றுதான். ஆனால் கடன் வாங்கியே வாழ்க்கையை ஓட்டுவது சிக்கலை உண்டாக்கிவிடும் அல்லவா? பொதுவாக கடன் வாங்குவதற்கு முன் அந்த செலவு ஏன் உருவாகிறது என்பதை பற்றி சிந்திப்பது நல்லது. அந்த செலவு அவசியமானது தானா, அவசியமற்றதா, உடனே செய்யப்பட வேண்டியதா, அல்லது சில காலம் கழித்த பின்னர் அந்த செலவை செய்யலாமா என எண்ணி பார்க்க வேண்டும். கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்களில் பலர் செலவின் தன்மை பற்றி ஆராய்ந்து பாராமல் நினைத்தவுடன் நினைத்த பொருளை வாங்குகிறார்கள். நினைத்த இடத்திற்கு பயணம் போகிறார்கள். கண்டபடி காசை கரியாக்குகிறார்கள். வட்டிக்கு கடன் வாங்குகிறார்கள். பின்னர் வட்டி பணம் செலுத்த கடன் வாங்குகிறார்கள். கடன் வாங்குபவர்களில் பல ரகம் உண்டு. நண்பர்களிடம் மட்டுமே கடன் வாங்குபவர்கள், உறவினர்களிடம் கடன் வாங்குபவர்கள், கந்து வட்டிக்கு கடன் வாங்குபவர்கள் என பல வகை இருக்கிறார்கள். அத்தனை பேரிடமும் கடன் வாங்கியவர்களும் உண்டு. ஒருவரிடம் கடன் வாங்கும்போது அந்த கடனை உண்மையிலேயே நம்மால் திருப்பி செலுத்த முடியுமா என்பதை முதலில் எண்ணி பார்க்க வேண்டும். திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்படும் போது கடன் கொடுத்தவருக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும், என்னென்ன மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும். என் தலையை அடகு வச்சாவது உன் கடனை திருப்பி செலுத்துவேன் என உறுதிமொழி சொல்லி கடன் வாங்கியவர்களில் சிலர், என் தலையை அடகு வச்சா எவன் பணம் கொடுப்பான், ஆட்டுத்தலையை கொடுத்தா கூட 5 ரூபாயாவது கிடைக்கும் என நக்கல் வேறு பேசுகிறார்களாம். கடன் வாங்கும்போது என்ன வட்டி என்றாலும் பரவாயில்லை என காலில் கையில் விழுந்து கடனை பெற்று கொண்டு திருப்பி செலுத்த முடியாத நிலையில் கந்து வட்டிக்காரன் என்று கடன் கொடுத்தவர்களுக்கு முத்திரை குத்துவதும் காவல்துறையினரிடம் காட்டிக் கொடுப்பதும் துரோகமான செயல் அல்லவா? கடன் கொடுப்பவர்கள் யாரும் என்னிடம் வந்து கண்டிப்பாக கடன் வாங்கித்தான் ஆக வேண்டும் என யாரையும் மிரட்டுவதில்லை. நாம விரும்பி சென்று கெஞ்சி கூத்தாடி கை நீட்டி பணம் வாங்கிவிட்டு கடன் கொடுத்தவர்களை கண்டிப்பதும் தண்டனைக்கு ஆளாக்குவதும் விவேகமான செயலாகாது. ஆபத்துக்கு பணம் கொடுத்து உதவியவர்களை அவமானப்படுத்துவது நல்லதல்ல. கடன் வாங்கும் போதே எவ்வளவு பணம் கடன் வாங்குகிறோம், யாரிடம் கடன் வாங்குகிறோம், வட்டி எவ்வளவு, அந்த வட்டியை நம்மால் செலுத்த முடியுமா, வட்டி செலுத்தாத நிலையில் கடன் கொடுத்தவர் பிரச்சனைகளை உருவாக்கினால் அதனை சுமூகமாக எப்படி சமாளிப்பது என்று தீர்மானித்துக் கொள்வது சிறந்ததாகும். சிலர் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்காகவே அதிக வட்டிக்கு கடன் வாங்குகிறார்கள். முடிவில் தங்களை அறியாமலேயே அதிக கடன் சுமையினால் அவதிப்படுகிறார்கள். ஒருவர் பள்ளம் தோண்டினார். அந்த பள்ளத்தை மூடுவதற்கு அருகில் ஒரு குழி தோண்டினார். பின்னர் அந்த குழியை நிரப்புவதற்கு இன்னொரு குழியை அடுத்ததாக தோண்டினார். இப்படி ஒரு குழியை நிரப்ப இன்னொரு குழியை தோண்டி முடிவில் மிக பெரிய குழியாக்கி விட்டார் அவர். இப்படித்தான் சிறிதாக ஆரம்பித்த கடன் பழக்கம் முடிவில் தேவையில்லாத பெரிய கடன் சுமையை நம் தலையில் ஏற்றி வைத்து விடுகிறது. இதனால் நிம்மதி இழக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை உருவாகி விடுகிறது. பொதுவாகவே ஒரு பழக்கம் தொடர்ந்து வழக்கமாகும் போதுதான் அது பழக்க வழக்கமாக மாறும். இந்த கடன் பழக்கத்தை நீக்க விரும்புபவர்கள் முதலில் இருந்தே எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். தொழில் துறையில் ஈடுபடுபவர்களும் அலுவலக பணியாளர்களும் நிதி உதவி பெற எத்தனையோ நிதி நிறுவனங்கள் உள்ளன. எனவே வங்கிகளில் முறைப்படி கடன் பெறுவது சிறந்தது. மிக அதிக அவசரத்திற்காக பக்கத்தில் உள்ள நண்பர்களிடம் கடன் வாங்கலாம். ஆனால் உரிய காலத்தில் நண்பர்களிடம் வாங்கிய கடனை திரும்ப செலுத்தப்படவில்லை என்றால் நட்பு பகையாக மாறிவிட வாய்ப்புள்ளது. எனவே கடன் வாங்காமல் வாழ்வது சிறந்தது. அதிலும் கடன் வாங்கிவிட்டால் உரிய காலத்தில் திருப்பி செலுத்துவதே தரமான வாழ்வு வாழ வழிவகுக்கும்.